கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், John the Divine, Book of Revelation, Chapter 1 verse 8. வெளிப்படுத்தல் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், இருக்கிறவர், அது மட்டுமல்லாமல் இருந்தவர், வருகிறவர், பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். இந்த மூன்றும் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், ஆல்மைட்டி என்ற வார்த்தை இந்த புஸ்தகத்தில் ஆல்மோஸ்ட் 8 times இட் அக்கர்ஸ். 8 times, 8 தடவை இருக்கிறது. வாதம் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்கள். அங்கே ஆல்மைட்டி, அதாவது சர்வ வல்லவர் என்ற வார்த்தை இருக்கிறது. நீங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்ப்போமானால், திஸ் இஸ் சம்திங் லைக் அ ட்ராமா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இது ஒரு கமிங், இனிமேல் நடக்கப் போகும் என்பதை ஒரு படம் போல சீஷனாகிய யோவானுக்கு தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் விளக்கி காண்பித்தார். இதை நீங்கள் மற்ற புஸ்தகத்தெல்லாம் படித்தால் ஹிஸ்ட்ரி இருக்கும். லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, லாட் ஆஃப் ஜியாகிரபிக்கல், லாட் ஆஃப் மெடிக்கல், ஔஷதம், மெடிக்கல் சம்பந்தமான, விஞ்ஞான சம்பந்தமான காரியங்களாக இருக்கும். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்ப்போமானால், திஸ் இஸ் சம்திங் ஆல் சீன்ஸ். நிறைய காட்சிகள். ஒரு சீன் முடிஞ்சு இன்னொரு சீன். எப்படி ட்ராமான்னு ஒன்று இருக்கிறதோ, அல்லது திரையரங்கில் போய் ஜனங்கள் பார்க்கிறார்கள், புறஜாதியார்கள். லாட் ஆஃப் சீன்ஸ், நிறைய காட்சிகள் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் லாட் ஆஃப் சீன்ஸ் ஆர் எம்பெடட் இன் திஸ் புக் கால்ட் ரெவலேஷன். அதில் இன்னும் சொல்லுவேனானால், நிறைய காட்சிகள், சம்திங் இஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ், நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். மாறி 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 ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். ஹெவன், இன் ஹெவன், ஆன் எர்த், இன் ஹெவன், ஆன் எர்த். பரலோகத்தில் எப்படி இருக்கிறது, உடனடியாக பூலோகத்தில். பூலோகத்தில் இப்படி நடக்கும், உடனடியாக பரலோகத்தில். இன் ஹெவன் அண்ட் ஆன் எர்த். அது மாறி மாறி ஆல்டர்னேட்டிவ் மாறி மாறி இருக்கும். இதெல்லாம் நான் செய்திக்கு முன்னுரையாக நான் பேசுகிறேன். அதாவது சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கும்படியாக, பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் விளங்கும்படியாக நான் சொல்வேன். ஆனால் இந்த இடத்துல இன் ஹெவன், பிளஸ்ஸிங் ஃப்ரம் காட் இன் ஹெவன். வெளிப்படுத்தல் 1:1-8 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். இன் ஹெவன், ஆன் எர்த். வெளிப்படுத்தல் 1:9 ஆன் எர்த். இன் ஹெவன், ஆன் எர்த், இன் ஹெவன், ஆன் எர்த்னு
சம்பவங்கள் நிறைய காட்சிகள் மாறி மாறி இருக்கும். அதான் சொன்னால் ஆல்டர்னேட்டிவ், மாறி 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 வரும். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு பரலோகத்துக்கும் பூமிக்கும் மேலே என்ன நடக்குது, கீழே என்ன நடக்குது, நடக்கும். அதையெல்லாம் திவ்ய வாசகனாக யோவான் ரொம்ப அழகாக, ட்ரமாட்டிக்காக, ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் ரொம்ப ஆழமான வசனம், ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். த இன்டர்பிரிட்டேஷன் ஆல்சோ இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு சபையார் ஒவ்வொரு விதமாக விளக்குவார்கள். இதை நீங்கள் அநேகர் கேட்டிருக்கலாம். இதை குறித்து பலவிதமான விளக்கங்கள் உண்டு. ஆனால் யாருமே இதை ரொம்ப ஆப்டாக வெளியரங்கமாக பேச முடியல. ஏனென்றால் இந்த ட்ரமாட்டிக் சீன்ஸ் ஆர் காட்சிகள் எல்லாமே சீஷனாகிய யோவானுக்கு மட்டும்தான் நன்றாக புரிந்தது. நீங்களும் நான் இந்த கிருபையின் காலத்தில் படிக்கிறோம். ஓரளவு கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்கிறது என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் அந்த சீசனுக்கு மட்டும் வாட்ஸ் கோயிங் ஆன் இன் ஹெவன், வாட் வில் பி கோயிங் டு ஹேப்பன் ஆன் எர்த், இன் ஹெவன் ஆன் எர்த் என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் காட்சிகள் சீன் மாறும் என்பதை அவனுக்கு மட்டும்தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதனால்தான் இயேசுவின் மார்பிலே அன்பாக சாய்ந்து கொண்டு இருந்த யோவான் எல்லா சீஷர்களுக்கும் அவர் வெளிப்படுத்தலை. ஒவ்வொரு சீஷர்கள் ஒவ்வொரு குவாலிட்டி, ஒவ்வொரு குணாதிசயங்களை வைத்திருந்தார்கள். பேதுரு சம்திங் லைக் அ ஜம்பிங் ஜுவல். அவன் அப்படியே எல்லாத்துக்கும் ஸ்ப்ராங் ஃபோர்த், அப்படியே குதிப்பான் பேதுரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு குணாதிசயங்களை உடையவர்கள். ஆனால் யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான், அது இருக்குது, யோவான் படிச்சிங்கன்னா தெரியும். இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே என்று கேட்குறான். சில கேள்விகள் கேட்குறான். யாரும் துணிஞ்சு கேட்க பயப்படுறாங்க. ஆனால் யோவான் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இயேசுக்கிட்ட பேசுகிறான். யோவானில் அந்த வசனம் இருக்குது, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான். நான் இந்த வசனத்தை, இந்த சப்ஜெக்டை, வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் படிக்கும் பொழுது இன்னும் அதில் 7 சபைகளை குறித்தும் அழகாக எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு முன்னுரையாக தான் பேசி கொண்டிருக்கிறேன். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது நன்றாக யோசியுங்கள். 7 சபை, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன், தெரிந்து கொள்ளுங்கள். சிர்மனா சபை, அதாவது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முடிய, அதாவது ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் totally full, and also second chapter total, whole chapter. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிர்மனா was the fearful church, ஒரு பயபக்தி உள்ள பயப்படுகிற சபை. Pergamos was flattering church. Thyatira church was false one, பொய்யான காரியங்களை வைத்திருந்தது. Sardis was the fruitless church, அதாவது கனியற்ற ஒரு சபை. Philadelphia was feeble church, ரொம்ப weak church. Laodicea church, fashionable church, ரொம்ப ஆடம்பரம் நிறைந்த ஒரு சபை. The church called Ephesus, fallen church, விழுந்த சபை.
முன்பே நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டு அதான் ஃபாலன் சர்ச். ஃபியர்ஃபுல் சர்ச், ஃப்ளாட்டரிங் சர்ச், ஃபால்ஸ் சர்ச், ஃப்ரூட்லெஸ் சர்ச், ஃபீபிள் சர்ச், ஃபேஷனபிள் சர்ச், ஃபாலன் சர்ச். 7 சபைக்கும் 7 விதமான லெட்டர் நிருபங்கள் எழுதப்பட்டு யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அங்கே இருந்தான். he was imprisoned. அவன் ஒரு கைதியாக பத்மத்தீவிலே அடைக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்ட பொழுதுதான் இப்பேற்பட்ட காட்சிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சீன்ஸ் ஆஃப் ஹெவன், சீன்ஸ் ஆஃப் எர்த் காட்சிகள். அதான் சொன்ன வெளிப்படுத்தல் ஒவ்வொரு காட்சி மாறி மாறி ஒவ்வொரு ட்ராமாவில் காட்சிகள் மாறுகிற மாதிரி பரலோகத்தின் காட்சி, அடுத்தது உடனடியாக பூலோகத்தின் காட்சி. நீங்கள் அதை வெளிப்படுத்தல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிங்கன்னா தெரியும். உட்காந்து படிக்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் யோசிப்பாங்க, படிப்பதற்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கும் ரொம்ப யோசிப்பாங்க. நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்தவான் இடத்துல ஒரு காலகட்டத்தில் கேட்டேன். அவருக்கு நான் உதவி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜெப வீட்டில் அவருக்கு கை காலெலாம் அமுக்கிட்டு அப்படியே மத்தியானம் 2:30 மணி 3 மணிக்கு அப்படியே இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார், நானும் ஏதாவது பதில் சொல்லுவேன், ஏதாவது பேசுவார். அவருக்கு தேவையானால் அடியான் ஊழியக்காரெல்லாம் இருந்தோம். அப்போ கேட்டேன், என்ன பாஸ்டர் வெளிப்படுத்தல விசேஷமே நீங்கள் ஒரு நாளும் பேசுனது இல்லையே, பேச மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டேன். அவருக்கு வேண்டிய டே டு டே டியூட்டிலாம் செய்யும்பொழுது அப்போ அவர் என்ன சொன்னார், வேண்டாத சப்ஜெக்டை தொட்டுட்டு படிக்கிறேன், என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய நாலெட்ஜுக்கு, என்னுடைய இருதயத்துக்கு வேண்டியதை படித்து எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் அதை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசி ஒரு கான்ட்ரவர்ஷியல் எதிர்மறை நிறைய இருக்கிறபடினாலே நான் அதை குறித்து அவ்வளவு பேசுவது இல்லை என்று சொன்னார். அதனால் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக வெளிப்படுத்தல் விசேஷத்தை பேசுவதற்கு தயங்குவார்கள். பொதுவாக பயம் அல்ல, அவர்கள் தெரியாது என்றல்ல, இதை குறித்து நீங்கள் பேசுவதற்கு ஒரு கிருபை வேணும், அதுக்கு வேண்டிய ஒரு அபிஷேகம் வேணும். அது இருந்தால் தான் பேச முடியும். அது எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் பேசலை. இப்பொழுது மற்றவர்களுக்கு இல்லை, எனக்கு இருக்கிறது என்ற வார்த்தை பயன்படுத்தி பேசவில்லை. ஆனாலும் நான் யோசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அடியானுக்கு கொடுத்தார். கம்மிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்களும் நானும் பார்ப்போம். மனவாசிகள் மறுபடியும் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கவனியுங்கள், இருக்கிறவர் பிரசன்ட் டென்ஸ், ஈஸி. இருந்தவர் பாஸ்ட் டென்ஸ், கம்மிங் ஒன். அப்படியானால் நான் இந்த வசனத்தை நான் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது இஸ் ஆம்னிஷியன்ட், அவர் ஒரு சர்வ ஞானி. கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ ஞானி அவர். அது மட்டுமல்லாமல் ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லவர். அது மட்டுமல்லாமல் ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், இந்த 3 வார்த்தையும்
இந்த ஒரே வசனத்தில் அடங்கி இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். முதலாவதாக ஆம்னிஷியன், சர்வ ஞானி. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லும்போது இஸ் ஆம்னிபொட்டன்ட். சர்வ ஞானி என்று சொல்லும் பொழுது இருந்தவர் எப்படியெல்லாம் அவர் இருந்தார் என்று யோசிங்க. இருந்தவர் ரொம்ப ஆழமான வார்த்தை. இருந்தவர்னா ரைட் ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன், ஏதேன் தோட்டத்திலும் இருந்தவர். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் எண்ணாகவும் உபாகமும் இப்படியாக ஆகமங்கள், ராஜாக்கள், நாளாகமும் எல்லா புஸ்தகத்திலும் இருந்தவர். ஐ எம் டாக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பேசுகிறேன், டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இருந்தவரும் என்று சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு புஸ்தகத்தில் எப்படியெல்லாம் இருந்தார் என்று வசனம் இருக்கிறது. அவர் இருந்தவர். ஆனால் ஒவ்வொரு புஸ்தகத்தில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட், ஒவ்வொரு குணாதிசயங்களோடு இருந்தவர். உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்தவர், பரலோகத்தில் இருந்தவர், அவர் பூலோகத்திலும் அவர் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வசனம் சொல்லுகிறது ஆல்ஃபா அண்ட் ஒமேகா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தம். ஆல்ஃபா அண்ட் ஒமேகா இஸ் அ கிரீக் வேர்ட், ஆல்ஃபபெட்டிக். அந்த கிரீக்கில் இருக்கிற ஆல்ஃபபெட்டிக் தான் இது ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. நீங்கள் அதை கொஞ்சம் பைபிளில் கொஞ்சம் சில ரெஃபரன்ஸோடு சில புக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த குறிப்பை நீங்கள் கண்டெடுக்க முடியும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய ஃபுட் நோட்லலாம் இது இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாவது சர்வ ஞானி. சர்வ ஞானி அவர் எல்லா இடத்திலும் இருந்தவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். இருந்தவர் அப்படியானால் அவர் எப்பொழுதெல்லாம் என்னோடு இருந்தார் என்று யோசியுங்கள். பாஸ்ட் டென்ஸ். எப்பொழுதெல்லாம் இருந்தார், இருக்கிறவர். அந்த ஞானி இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். சர்வ ஞானி 3 காலங்களிலும் கிரியை செய்கிறார். 3 காலங்களிலும் கிரியை செய்கிறார். அவர் ஞானமாய் உங்களோடு இருக்கிறபடினாலே நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். He was omniscient. He will be omniscient. அப்படியானால் அந்த ஞானி, சர்வ ஞானி உங்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொரிந்தியர் 1 அதிகாரத்திலும் கடைசி 2 வசனத்தில் அவரே பரிசுத்தமும் மீட்பும் ஞானமும் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஃபர்ஸ்ட் கொரிந்தியர், அதெல்லாம் நான் குறிச்சிட்டு வரல. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில் அவரே பரிசுத்தமும் மீட்பும் ஞானமும் என்ற சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 கடைசி வசனம் 31 வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அன்பான கர்த்தருடைய, அவரே நமக்கு ஞானமும். அப்படியானால் எனக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அவர் கொடுக்கிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நன்றாக யோசிங்கள். நான் பேசுகிற நானும், ஊழியக்காரனாக நானும், இதை பார்க்கிற யாரானாலும், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும், சம்டைம்ஸ் we are default in wisdom. நமக்கு ஞான குறைவு அடிக்கடியாக காணப்படுகிறது. ஞான குறைவினாலே நாம்
கோபப்படுகிறோம், தாங்க முடியல, கஷ்டப்படுகிறோம், டென்ஷன் ஆகுகிறோம். எனக்கும் குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. நம்மளுடைய வீட்டில் நடக்கிற சூழ்நிலை நிமித்தம் ஊழியத்தின் பாதையிலும் எல்லா இடங்களிலும் we need wisdom. The omniscient is with me and with you and with all the saints of God. Omniscient. அதனால்தான் யாக்கோபில் ஒரு வசனம் உண்டு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். நல்லா கவனிங்கள், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். வாசிங்கள் யாக்கோபு 1 அதிகாரம் 4 வசனம் இல்லை 5 வசனம் இருக்கும். ஐந்தாவது வசனம், 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கவனிங்கள், இந்த வசனத்தை பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இந்த வசனத்தை கோட் பண்ணி தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க. எனக்கு எங்கள் அம்மா செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் அப்பா செஞ்சுருக்கிறாரு. எல்லாரும் இது தப்பு இல்லை, தாவே ஞானந்தா. ஆனால் யாக்கோபு தன்னோட நிருபத்தில் சொல்லும்போது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால்னா, ஞான குறைவு பேசுகிற எனக்கும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் யாவருக்கும் அந்த குறைவு, அந்த ஞான குறைவு அடிக்கடியாக வரும். என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிடுவோம், அவசரப்பட்டு பேசிடுவோம், பதஷ்டப்பட்டு பேசுவோம். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மோசே பதறி பேசினான்னு இருக்கு. மோசே பதறி அவன் தாங்க முடியல. He was a leader called by God. ஆனால் அவன் பதறி பேசுகிறான். அவன் அந்த அந்த ஜனங்க கொடுக்குற தொல்லையும் டென்ஷனும், அந்த ஜனங்க கொடுக்குற முறுமுறுப்பும் உபத்திரமும் கஷ்டத்தின் நிமித்தம் அவன் பதறி பேசினான். அவன் பின்னாடி lakhs and lakhs of people behind him was behind him. அப்படியே கூட்டம் இருக்குது. he was pressurized. அப்படியே ஜனங்க அவனை போட்டு நெருக்கிறாங்க. தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, ஏதேதோ குறைவு வனாந்தரத்தில். இருளும் காலையில் வெளிச்சமும் பனியும் வெயிலும் இருளும் கவ்விக்கொண்டு வனாந்தரத்தில் நடக்கிற பொழுது த லீடர் வாஸ் ப்ரெஷரைஸ்ட். அதுபோல் நீங்களும் நானும் சில இடங்களிலே நீங்களும் we are pressurized, அழுத்தப்படுகிறோம், அமுக்கப்படுகிறோம். சங்கீதம் 106:33 சங்கீதம் 106:33 வசனத்திலே வாசிக்கலாம் முடியும். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளினாலே பதறி பேசினான். விசனப்படுத்ததினால மறுபடியும் வாசியுங்கள். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே அவனுடைய ஆவியை, அவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வாஸ் டிஸ்டர்ப்ட் பை த பீப்புள். தன் உதடுகளினாலே பதறி பேசினான். உதடுகளினாலே பதறி பேசான். நம்ம கூட திடீர்னு பதறி பேசுவோம். வேலையை பாரு, சும்மா இரிட்டேட் பண்ணுறீங்களே, காலையிலையும் மத்தியானமும் சாயங்காலமும் இதே பேச்சா? இதுதான் குடும்பமா? நம்ம ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தானோ, எதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்தேனோ, எதுக்கு தான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறேனோ என்று உள்ளத்துக்குள்ளேயும் முறுமுறுத்து கொண்டு அவசரப்பட்டு பதறி பேசிடுவோம். இன்க்ளூடிங் மீ, ஐ எம் டாக்கிங். த ஆம்னிஷியன்ட், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய அந்த வசனத்தில் சர்வ வல்லமுள்ள கர்த்தர்
உங்களையும் என்னையும் அந்த சர்வ ஞானி ஞானம் கொடுக்குறார். We are always in defects, pressurized, இப்படியெல்லாம் நம்ம காணப்படுகிறோம். நன்றாக யோசியுங்கள். அந்த இடத்துல அவனால் தாங்க முடியல. அவனுடைய ஆவி விசனப்படுத்ததினால் அவன் பேசுகிறான். அப்போது நம்ம சில சூழ்நிலையில் விசனப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், தாங்க முடியாமல் துக்கம் விசனப்படுகிறோம். அந்த வார்த்தை அந்த 106ஆம் சங்கீதம் 33 மறுபடியும் வாசியுங்கள். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே அவனுடைய ஸ்பிரிட் வாஸ் டிஸ்டர்ப்டு. நமக்கு நல்லா அமைதியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழும்புவோம். எதையாவது ஒன்று பார்த்து கேட்ட உடனே வி ஆர் டிஸ்டர்ப்டு. அப்படியே ஆவியில் இருதயத்தில் விசனப்படுவோம். நான் விசனப்பட்டிருக்கேன். Even now, last week also, I was disturbed in my spirit regarding my family matter, my personal matter, my financial matter. இந்த மாதிரி சில காரியங்களிலே நமக்கு துக்கம் வரும், வசனம் வரும். I was going even now still I am crossing this situation. Omniscient, அதாவது சர்வ ஞானி உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து சகிக்கக்கூடிய கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. இதே இந்த ஆம்னிஷியன்ட், இந்த ஞானி, சர்வ ஞானியில் நன்றாக தியானித்து கொண்டு இருந்த பொழுது அவருக்கு எந்த இடத்துல என்ன இருக்குது, எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியும். வார்த்தையை கவனிங்கள். எந்த இடத்துல என்ன இருக்கிறது, எப்படி டேக்கிள் பண்ணணும்னு நல்லா தெரியும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் முடிய 30ஆம் வசனம் வாசியுங்கள். Matthew 17:30. 17:30 கிடையாது. 17:1730 இல்லை, 19. ஐ எம் வெரி சாரி. 19ஆம் அதிகாரம் 19:30 வாசிங்க. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அடுத்தது அவ்வளோதான். லூக் 19 வாசிங்க. மன்னிக்க, லூக் 19:30 to 34. லூக் 19:30. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாது. அதான் நான் சொன்னேன், எந்த இடத்துல என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு இன்னோஸ் அந்த ஆம்னிஷியன் சர்வ ஞானிக்கு தெரியும். நீங்கள் போய் அந்த கழுதையும் குட்டையும் காண்பீர்கள் என்று அவர் சொல்கிறாரு. அதுபோல் Matthew 17:24 வாசிங்க. 17:24 வாசிங்க. சோதரம். அவர்கள் கப்பர்நகூமிலே வந்தபொழுது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா? நீங்கள் டாக்ஸ் கட்டணும். ரோமன் கவர்மெண்ட்டில் யூத ஜனங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஜீசஸ் வாஸ் ப்ரெஷரைஸ்ட். அவரை போட்டு தொல்லை கொடுக்குறாங்க. யார்? கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பப்ளிக் எல்லாருமே. உங்கள் போதகர் வரி பணம் கட்டுவது இல்லையா? ஆர் யூ பேயிங் டேக்ஸ், போல் டேக்ஸ் எதாவது கட்டுறீங்களா? அந்த இடத்துல he knows, omniscient, அந்த சர்வ ஞானிக்கு என்ன இருக்குது, என்ன எப்படி இருக்குது எல்லாம் தெரியும்.
அந்த வரி பணத்தை கட்டுவதற்கு நீ போய் கடலில் போய் முதலாவது தூண்டிலை போடு. அதில் வர மீனை பிடித்த உடனே அந்த வாயில் என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். வெள்ளி பணம். அதை எடுத்து நீ உனக்கும் எனக்காகவும் அவ இடத்துல கொடு, அதை நீ போய் கட்டுன்றாரு. இதில் என்ன முக்கியமான பாயிண்ட், இந்த சர்வ ஞானிக்கு எங்கே இருக்குது, என்ன இருக்குது, எப்படி செய்யணும்னு தெரியும். அதுபோல் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்தும் எல்லாரும் குறித்தும் எப்படி செய்யணும், என்ன சொல்லி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவங்கள தொல்லை கொடுத்தாங்க. அதுபோல் நம்மளை டென்ஷனாக இருக்கிற காலகட்டத்தில் யோசித்து தடுமாறி இருக்கிற நேரத்தில் he will teach, he will guide, he will denote certain thing. குறிப்பாக சொல்லுவார். அதனாலே முதல் குறிப்பு ஆம்னிஷியன், சர்வ ஞானி. ரெண்டாவதாக அதே 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1:8 வாசிக்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ இருக்கிறவரும், பிரசன்ட் டென்ஸ், இருக்கிறவரும். அப்படியானால் நான் முக்கியப்படுத்துகிறேன், இது ஆம்னி பிரசன்ட். இருக்கிறவரும் ஆம்னி பிரசன்ட். அவர் ஆம்னி பிரசன்ட்னு சொல்லும் பொழுது அவர் நம்மளோடு கூட சர்வ ஞானி மட்டுமல்லாமல் அவர் அந்த இடத்துல இஸ் ஆம்னி பிரசன்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், சர்வ வல்லவர் 3வது குறிப்பு. அவர் 2வது குறிப்பு ஆம்னி பிரசன்ட்னு சொல்லும் பொழுது 139ஆம் சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்ப்போமானால் வாசியுங்கள். முதல் 2-3 வசனத்தில் அங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது 139ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தில் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என்னுடைய உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என்னோடு கூட இருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். வழியெல்லாம் நான் என் படுக்கை பாதாளத்திலே போட்டாலும் அங்கே உமது வலது கரம் என்னை பிடிக்கும், தாங்கும். அப்படியானால் ஆம்னி பிரசன்ட் அந்த வார்த்தையை சும்மா சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி. அந்த வார்த்தை அந்த 2வது குறிப்பு ஆம்னி பிரசன்ட். he will catch everything, எல்லாவற்றையும் 139:8. அதனால் எல்லாவற்றையும் பிடிக்கும். அந்த 139ஆம் 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அதாவது ஆம்னி பிரசன்ட். அவர் என்ன செய்வார்னா he will catch everything. அப்படியானால் நானும் நீங்களும் எங்கே போனாலும் அவருடைய சந்நிதியை விட்டு, அவருடைய கிருபையை விட்டு, அவருடைய பரிசுத்தத்தை விட்டு, அவருடைய வழி நடத்தலை விட்டு விலகி போகவே முடியாது. அப்படி தடுமாறி ஸ்லிப்பாகி பேசுகிற நானும் பார்க்கிற யாரானாலும் விலகினாலும் அங்கேயும் அவருடைய கரம் நம்மை பிடிக்கும். அப்படியானால் சர்வ அந்த ஆம்னி பிரசன்ட் என்ற அந்த தேவன் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார், எச்சரிக்கிறார், நம்மளோட கூட இருக்கிறார்னு பாருங்கள். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அது உள்ள அடங்கியிருக்கிறது. இது ஆம்னி பிரசன்ட். அந்த ஆம்னி பிரசன்ட் உள்ள அந்த குவாலிஃபிகேஷன் அந்த தேவன் நம்மளை துரத்தி பிடிப்பார். பாதாளத்திலே படுக்கை போட்ட வானத்தில் ஏறினாலும் வேண்டாம். யோனா அவர் விட்டு ஓடனான். யோனா என்ன பண்ணால் அவருடைய சமூகத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் விட்டு விலகி ஓடினான். கர்த்தர் அவனை விடலைங்க.
அவனை துரத்தி 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 கொண்டு போய் சமுத்திரத்தில் கழுத்து போட்டு மீனை ஆயத்தப்படுத்தி மறுபடியும் தன்னுடைய சித்தத்தை செய்தார். நானும் நீங்களும் ஒருவேளை இனிமே என்ன இதெல்லாம் செய்யுது, என்னத்தை பைபிள் படிக்கிறது, என்ன ஊழியம் செய்கிறது, என்னத்தை பிரசங்கம் பண்ணுறது என்று அல்ல தட்டி கொண்டு ஒரு மாதிரி ஸ்லாக்காக லெத்தார்ஜிக்காக நானும் நீங்களும் இருப்போமானால், the hand of the Lord, the omnipresent will find you out, catch everything. எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கும், எல்லாவற்றையும் அவர் பிடிப்பார். அதனால் நீங்களும் நானும் அந்த omnipresent என்ற அந்த தேவனை எப்பொழுதும் எச்சரிக்கையாக வைத்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே முன்னேறுவோமாக. கடைசியாக அதனால்தான் அந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20ஆம் வசனத்தில், இதோ உலகத்தின் முடிவு பொறுத்தும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்படியானால் அது எதை காட்டுகிறது? ஆம்னி பிரசன்ட். எல்லா நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், சகல நாட்களிலும் எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இந்த ஆம்னி பிரசன்ட் என்ற வார்த்தை உங்களை என்ன தைரியப்படுத்துகிறது. கடைசியாக ஆம்னி பொட்டன்ட், சர்வ வல்லமை உள்ளவர். வாசியுங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நான் முடிக்கப் போகிறேன். நீண்ட வார்த்தை அல்ல. அவர் சர்வ வல்லவர். ஆம்னிபொட்டன்ட். அவர் ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லவர். ஏதேன் தோட்டத்திலேயும் சர்வ வல்லவராயிருந்தார், வனாந்தரத்திலும் சர்வ வல்லவராயிருந்து எரிகோவின் கோட்டையும் செங்கடலையும் பிளந்து யோர்தானையும் பிளந்து சர்வ வல்லவராய் இருந்து அவர்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய்விட்டார். அதுபோல் இந்த கிருபையின் காலத்திலே சர்வ வல்லவர். நானும் நீங்களும் போகிற பாதையிலே நம்மளோடு கூட இருந்து அவருடைய ஈவில் டூ ஈஸ் மைட்டி திங்ஸ், அவர் தன்னுடைய சர்வ வல்லமையை நடத்தி காண்பிப்பார். அதான் முக்கியமான குறிப்பு. சர்வ வல்லமையை he will demonstrate, நடத்தி காண்பிப்பார். சில இதில் நம்மளால் தாங்க முடியாது. மோசே அவஸ்தைப்பட்டான் ஜனங்களை வச்சுக்கிட்டு. அதுபோல் நானும் நீங்களும் ஃபேமிலி மெம்பரோ, அஃபிஷியல் செக்டாரோ, பிஸ்னஸ் செக்டாரோ, மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டியோ cannot tolerate sometimes. அப்பொழுதெல்லாம் சர்வ வல்லவர் என்னையும் உங்களையும் அவன் அருமையாக தம்முடைய வல்லமையினால் நடத்தக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அந்த இருள் நிறைந்த காலகட்டத்திலே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கன்னா, அந்த சீலோவில் போய் அவன் போய் பலி செலுத்த போகிறான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே எல்கனா குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு இருள் நிறைந்த ஒரு காலகட்டம், ஒரு டார்க் பீரியட் ஆஃப் டார்க்னஸ். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், சேனைகளின் கர்த்தர் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். வருஷந்தோறும் எவ்ரி இயர் he will go to அந்த இடத்துக்கு போவான், சீலோவுக்கு போவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏன் இருங்க பாடிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த 1 சாமுவேல் ரூத்தெல்லாம் படிச்சிங்கன்னா, ரூத் புஸ்தகம்லாம் படிச்சிங்கன்னா, 1 சாமுவேல் 2 சாமுவேல் ராஜாக்கள் அதுக்கு முன்பாகலாம் படித்து பார்த்தால் ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா, த பீரியட் ஆஃப் டார்க்னஸ், இருள் நிறைந்த ஒரு காலகட்டம். அதனால்தான் அந்த ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் மோவாவுக்கு போகிறாங்க, பெத்லேகேமை விட்டு.
த ஃபேமிலி லெஃப்ட் பெத்லகேம். 1ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ரூத்தில் உன்னாவது வசனம். சரி வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். லெஃப்ட் பெத்லகேம். அந்த பெத்லகேமை விட்டு மோவாவுக்கு போகிறான். ஏன் போகிறாங்க? பஞ்சம். அப்படியானால் டார்க்னஸ், ட்ரைனஸ் எல்லாம் இருக்குதாங்க. அதுபோல் நம்மளுடைய ஜீவியன் நாட்களில், உங்களுடைய ஜீவியன் நாட்களில் இருள் இருக்கும், டார்க்னஸ் உண்டு, ட்ரைனஸ் உண்டு. நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இருக்கும் பொழுது அந்த எல்கனா, அந்த ரூத்து, அவங்க அந்த ஓர்பால்லாம் அப்படியே ஓடுறாங்க. நோ நாட் அட் ஆல். அப்படி போகாமல் இருக்க இப்பொழுது இந்த கிருபையின் காலத்திலே உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிற இஸ் ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமை உள்ளவர், நமக்காக எல்லாவற்றையும் வல்லமையாக செய்வாராக. ஹல்லேலூயா. வருஷந்தோறும் போகிறான் அவன். அதில் ஒரு ஆவிக்குறி குறிப்பு இருக்கிறது. அவன் கர்த்தரை என்ன செய்தான்? அந்த இடத்துல வருஷந்தோறும் அவன் மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், the Lord of hosts, அவருக்கு பலியிடவும் கர்த்தரை வருஷத்தோறும் பலி செலுத்த இங்கிருந்து அங்கே போகிறான். தன் ஊரிலிருந்து போய் வருவான். எவ்ரி இயர் அவனுக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. ஆனால் இப்பொழுது கிருபையின் காலத்திலே நமக்கு தேவன் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் சிந்தைக்குள்ளேயும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்திலும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து நடத்துகிறார். இதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆம்னிஷியன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிபொட்டன்ட், இந்த 3 வார்த்தை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் வெளிப்படுத்தல் 1:8. இந்த ஒரே வசனத்தில் இந்த 3 குறிப்பு இருக்கிறது. இஸ் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. அது கிரீக் வேர்டு, அது கிரீக் ஆல்ஃபபெட். அது அந்த வார்த்தை அல்பாவும் ஒமேகமாக இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Jesus, hallelujah. ஆமாம், glory, hallelujah. ரத்தத்தால ஜெயம் இயேசுவே, முகஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, இந்த சர்வ ஞானிக்காகவும் சர்வ வல்லமை உள்ளவருக்காகவும் கர்த்தாவே, நீங்களும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த 3 குணாதிசயங்களை நினைத்து 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 கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நீ சர்வ ஞானியாக இருக்கிறீரே, சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறீரே, சர்வத்திலும் நீர் ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்திலே நீர் காணப்படுகிறீரே. இதெல்லாம் யோசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் ஜோஷுவா ஜெபம் பண்ணுங்கள். மைக் கொடுங்க. அப்படியே உட்காந்து